வாசிக்கலாம். சங்கீதம் 46:11, மத்தேயு 1:23 சேனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். யாக்கோபு தேவன் நமக்கு உயர்ந்த ஹalleluya. இப்ப நம்ம மனசுக்குள்ள யார் இருக்கா? உலகத்தில் பெரியவரா இருக்கிற சேனை கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். நம்மோடு இருக்கிற தேவன் பெரியவர். நம்மோடு பெரியவராக தேவன் நம்மோடு இருக்கிறான்னு சொல்லி நமக்கு என்ன செய்யணும்? நினைவரணும். அது பதிக்க செய்யற அந்த செய்தி. தேவன் சோத்திரம் உண்டாக. சேனையின் கர்த்தர் பெரிய கர்த்தர், பெரிய நாமம் உடையவர், பெரிய வல்லமை உடையவர், பெரிய அன்பு உடையவர், இரக்கம் உடையவர், பெரிய நினைவு உடையவர். இப்ப எங்க இருக்கிறார்? பெரிய காரியங்கள் செய்கிறவர். இப்ப எங்க இருக்கிறார்? நமக்குள் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். ஆமென், ஹalleluya. ஞாபகம் மத்திய 1:23 தான் போடும். இம்மானுவேல் தேவன் என்று சொல்லி அவர் பேர் போட்டிருக்கு. இன்னொரு பேரு அது நம்மோடு இருக்கிறார் என்று சொல்லி அர்த்தமாம். அதை நம்ம வாசிக்கலாம். இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் அர்த்தமாம். ஆமென், ஹalleluya. ஆகையினால உலகத்திலே இருக்கிற பெரியவராகிய தேவன் நம்மோடு இருக்கிறார். நம்ம இருக்கிற உள்ள தேவன் பெரியவர். அவருடைய நாமம் பெரியது, அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய வல்லமை பெரியது, அவருடைய காரியங்கள் பெரியது, அவருடைய நினைவுகள் பெரியது, அவருடைய வழிகள் பெரியது என்கிறதை நாம் எப்பவுமே ஞாபகம் வர வேண்டும். அவரை அந்த பெரியவராக தேவன் எங்க இருக்கிறார்? நம்மோடு இருக்கிற ஞாபகம். இதை எப்பவும் அறிக்கை செய்ய வேண்டும். வாசித்து முடிக்கலாம். 10